ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிரைட் யூர் லைஃப் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இருக்க இலக்கண பகுதியை தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளாக கடந்த வீடியோஸ்லலாம் நம்ம இந்த 6ஆம் வகுப்பு தமிழில் இருக்க உரைநடை பகுதி, செய்யுள் பகுதி, துணைப்பாட பகுதியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இலக்கண பகுதி தான் அப்படியே இருந்தது, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். இலக்கணம். முதல்ல இலக்கணம்னா என்ன? ஒரு மொழியை பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும், அதாவது தப்பில்லாமல் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் உதவி செய்கிறது தான் இந்த இலக்கணம். அப்படி பார்த்தோன்னா தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. தமிழில் மொத்தம் 5 வகை இலக்கணங்கள் இருக்குது. என்னென்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது எழுத்திலக்கணம் தான். ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. அதாவது நம்ம சவுண்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் எழுதுகிறோம் இல்லையா, நம்ம கையால் எழுதுகிறோம் இல்லையா, அதுவும் எழுத்துன்றாங்க. சரி, அதில் முதல்ல உயிரெழுத்துக்கள்னால் என்னென்னு பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. இப்போ இந்த உயிரெழுத்துக்கள் எப்படி நம்ம காற்று வெளிப்படுறோமோ அந்த டைமில் தான் இந்த உயிரெழுத்துக்கள் பிறக்குது. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரையில் உள்ள 12 எழுத்துக்களும் பிறக்கின்றன. சரி, இதில் உயிரெழுத்துக்கள் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ அதெல்லாம் உயிரெழுத்துக்கள். இப்போது உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள்லாம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. குறுகி ஒலிக்கிறதெல்லாம் குறில் எழுத்துக்கள், நீண்டு ஒலிக்கிறதெல்லாம் நெடில் எழுத்துக்கள். நம்ம எழுத்தை உச்சரிக்கும் போது கால அளவு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அதை பொறுத்து தான் இந்த குறில் நெடில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ மாத்திரைனா என்னென்னு பார்க்கலாம். மாத்திரைனா கால அளவு. ஒரு மாத்திரை என்பது கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரை. நம்ம ஒரு எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு எவ்வளோ கால அளவு ஆகும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த மாத்திரை. குறிலுக்கு பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை, நெடிலுக்கு பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை. அடுத்தது மெய்யெழுத்துக்கள். மெய்யனா உடம்பு. இப்போ இந்த மெய்யெழுத்துக்களை நம்ம ஒலிக்கிறதுக்கு நம்ம உடலோட பாகங்களும் நம்ம உடலும் சேர்ந்து ஒலிக்கணும். அப்போ தான் மெய்யெழுத்துக்கள் நம்மளால் ஒலிக்க முடியும். அதே உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா வெறும் வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் அதை மட்டும் செஞ்சால் நம்ம உயிரெழுத்துக்கள் நம்ம ஒலிச்சிடலாம். ஆனால் மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கிறதுக்கு நம்ம உடல் பாகங்களும் சேர்ந்து வேலை செய்யணும். அப்போ தான் மெய்யெழுத்துக்கள் நம்மளால் ஒலிக்க முடியும். இந்த மெய்யெழுத்துக்கள் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்த, இன்னு, இப்போ, இம்ம, ஈ, இர், இல், இவ், இல், இர், இன் இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள். இப்போ மெய்யெழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தோட கால அளவு, மாத்திரை அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. சரி, இதில் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் வல்லினம், இடையினம், மெல்லினம் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. வல்லினம்னா இக், இச், இட், இத், இப், இர் இது வல்லினம். அடுத்தது இடையினம். இ, இர், இல், இவ், இல், இல் இது இடையினம். அதுக்கு அடுத்தது மெல்லினம். இங், இஞ்ச், இஞ், இன், இம், இன் இதெல்லாம் மெல்லினம். இப்போது அந்த மெல்லினம், வல்லினம், இடையினம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை பார்க்கலாம். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இந்த ஆரம் பார்த்திங்கன்னா ரொம்ப வன்மையாக ஒலிக்குது. உச்சரிக்கும் போது ரொம்ப வன்மையாக உச்சரிக்கிறோம். இதே இங், இஞ்ச், இன், இன், இம், இன் இது ஒலிக்கும் போது மென்மையாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இ, இர், இல், இவ், இல், இல் இது வன்மையாகவும் இல்லை, மென்மையாகவும் இல்லை, இது இடைப்பட்டு இருக்குது. அதனால் அதை இடையினம்னு சொல்கிறோம். அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்ந்து தோன்றது தான் உயிர்மெய் எழுத்துக்கள். மெய்யுடன் உயிர்க்குயிர் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. இதில் பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்களே 2 பிரிக்கிறாங்க. உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். இந்த உயிர்மெய் குறிலில் மாத்திரை பார்த்திங்கன்னா 1, உயிர்மெய் நெடிலுக்கு மாத்திரை அளவு பார்த்திங்கன்னா 2. அடுத்தது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து அக்கு.
இந்த ஆயுத எழுத்தோட மாத்திரை அளவு பார்த்திங்கன்னா அரை மாத்திரை அளவு. இதே பகுதியில் கலைச்சொல் அறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துட்டு அதுக்குண்டான தமிழ் வார்த்தையை கண்டுபிடித்து அறிக அப்படின்னு எக்ஸாமில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். வலஞ்சுழி கிளாக்வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் என்ஜின், இடஞ்சுழி ஆன்டி கிளாக்வைஸ், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன். இயல் 2 முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் என்னென்னா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்ந்தது தான் அந்த 30 எழுத்துக்களும் தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பதனால் இது முதல் எழுத்துக்கள் எனப்படுகிறது. அடுத்தது சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதனால் இது சார்பெழுத்துக்கள் எனப்படுகிறது. இதில் 10 வகைப்படும். என்னென்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றடைப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஃபஸ்ட்டு உயிர்மெய்னா என்னென்னு பார்க்கலாம். மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அதாவது நம்ம ஒலி வடிவம்னா சொல்லும் போது எப்படி இருக்கும்னா மெய்யும் உயிரும் சேர்ந்த மாதிரி தான் சொல்லுவோம். இப்போ கேவை எப்படி சொல்லுவோம்னா உயிர்மெய் கேவை எப்படி சொல்லுவோம்னா இக் ப்ளஸ் க இக்கு அப்படி தான் சொல்கிறோம். அப்போ சொல்லும்போது உயிரும் மெய்யும் சேர்ந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் அதே எழுதும் போது மெய்யெழுத்து மாதிரி தான் எழுதுவோம். இந்த இக்கு இங்கே வச்சு அதை வச்சு தானே க தானே எழுதுகிறோம். அப்போ வரி வடிவம் வந்து மெய்யெழுத்து மாதிரி இருக்கும். ஒலிக்கும் போது உயிரெழுத்து மாதிரி ஒலிக்கும். அடுத்தது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து பார்த்திங்கன்னா 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. இதனுடைய வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. இந்த ஆயுத எழுத்து எப்படி வரும்னா அதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கணும். அதுக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து இருந்தால் தான் நடுவில் தான் வரும். தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து இருந்தால் தான் இந்த ஆயுத எழுத்து வரும். தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இது சார்பெழுத்து வகையில் சார்ந்தது. இயல் 2ல் இருக்க கலைச்சொற்களை பார்க்கலாம். கண்டம் கான்டினென்ட், வலசை மைக்ரேஷன், தட்ப வெப்பநிலை கிளைமேட், புகலிடம் ஸ்நாக்சரி, வானிலை வெதர், புவி ஈர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. இயல் 3 மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். ஒரு சொல்லை நம்ம கரெக்டாக எழுதணும்னா அந்த சொல்லோட முதல் எழுத்து, இடை எழுத்து, இறுதி எழுத்து எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதை கரெக்டாக எழுத முடியும். இப்போ பார்த்தோன்னா கீழே பாருங்கள் நன்றி 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 கொடுத்துருக்காங்க. 3மே நான் தான். ஆனால் இதை வந்து கரெக்டாக எந்த வேர்டு கரெக்டு? ஃபஸ்ட்டு அந்த நன்றி தான் கரெக்டு. அப்போது இதை நம்ம எப்படி எந்த நான் முதல்ல எழுதணும், எந்த நான் நடுவில் வரும், எந்த நான் கடைசியில் வரும் அதை தெரிஞ்சால் தான் நம்மளால் கரெக்டாக எழுத முடியும். அதை பற்றி தான் இந்த இயலில் இந்த இலக்கண பகுதியில் இருக்க மொழி முதல் இறுதி எழுத்துக்களில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மொழி முதல் எழுத்துக்கள். மொழின்னா சொல்லுன்னு பொருள் வரும். அந்த மாதிரி ஒரு சொல்லில் முதல் எழுத்துக்களாக எதெல்லாம் வருதோ அதெல்லாம் மொழி முதல் எழுத்துக்கள். அந்த மாதிரி முதல் எழுத்துக்கள் வந்து எல்லாமே முதல் எழுத்துக்களாக வராது. ஒரு சில எழுத்துக்கள் மட்டுமே முதல் எழுத்தாக வரும். என்னென்ன எழுத்துக்கள் முதல் எழுத்தாக வரும்? உயிர் எழுத்துக்கள் 12ம் முதல் எழுத்தாக வரும். உயிர் எழுத்துக்கள் இருக்குல்லையோ அதெல்லாம் 12ம் முதல் எழுத்துக்களாக வரும். அதுக்கடுத்தது க ச த ந ப ம இந்த எழுத்துக்களும் சொல்லில் முதல்ல வரும். அதுக்கடுத்தது பாருங்கள், இந்த க வரிசை எழுத்துக்கள் என்னென்னா கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி இதெல்லாம் க வரிசை எழுத்துக்கள். அதுக்கடுத்தது ங, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும்.
இதில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். வரிசையில் என்னும் ஒரு எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கணம். இப்போது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கணம் என்னும் சொல்லு தனித்து வராமல் அங்கனம் இங்கனம் எங்கனம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. அடுத்தது வரிசையில் ஞ ஆகிய 4 எழுத்துக்களும் முதல் எழுத்தாக வரும். ஞாலம், ஞானம் அதெல்லாம் இருக்கு இல்லையா. அடுத்தது வரிசையில் ய, யா, யு, யூ, யோ, யோ இதெல்லாம் முதல் எழுத்துக்களாக வரும். அடுத்தது வரிசையில் பார்த்தோன்னா வா, வி, வே, வை இதெல்லாம் முதல் எழுத்துக்களாக வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கள்லாம் முதல்ல வராது? மெய்யெழுத்துக்கள் 18ம் முதல் எழுத்துக்களாக வராது. அப்புறம் ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந இந்த 8 உயிர்மெய் எழுத்துக்களும் ஒரு சொல்ல கூட முதல் எழுத்தாக வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. அதே மாதிரி ஆயுத எழுத்தும் வராது, மெய் எழுத்துக்களும் வராது. அப்புறம் ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் மொழி முதல் வரும் குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. கீழே எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க். மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் தான் மொழி இறுதி எழுத்துக்கள். இதில் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் இறுதியில் வரும்? உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். இஞ்ச், இன், இம், இ, இர், இல், இவ், எள், இல் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11ம் மொழியின் இறுதியில் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள். உறிஞ்ச். இதெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படியே இந்த எடுத்துக்காட்டுகளே அப்படியே டைரெக்டாக கேட்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொழி இறுதியாக எழுத்துக்கள், அதாவது இறுதியில் வராத எழுத்துக்கள் என்னென்ன? சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அதாவது உயிரெழுத்துக்கள் தனியாக நிற்காது, மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக எழுத்துக்கள் மட்டுமே இறுதியில் வரும். அளபெடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அடுத்தது ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. இக்கு, இங்கு, இச்சை, இட்டு, இத்து, இப்ப, இரு இந்த 7 மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருதல்ல. உயிர்மெய் எழுத்துக்களுள் எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த இருக்கு இல்லையா, அதுவும் இறுதியில் வராது. சில எழுத்துக்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்த்திக், ஹாங்காங், சுஜித், ஜாங்கிரி, திலீப், மியூனிச் போன்ற பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு. இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்களில் இறுதி எழுத்துக்களாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிரெழுத்துக்களும் இறுதியில் வருவதில்லை. அதே மாதிரி உகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளை கொண்டுள்ளது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள், அதாவது சொல்லோட இடையில் என்னென்ன எழுத்துக்கள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது? மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வரும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அடுத்தது அளபடியில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். இவ்வளோ நேரம் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இருந்த இலக்கண பகுதியெல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இந்த இலக்கண பகுதிக்கு உண்டான முக்கியமான வினா விடைகள் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.